நண்பர்களுக்கு வணக்கம். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4558 ஐசி போட்டு நம்மளுக்கு C5119 A1941 போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து டிரைவர் ஸ்டேஜில் பவர் டிரான்ஸ்ஃபர் வந்து போகிற மாதிரி போட்டிருக்காங்க. டிரைவர் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிப் 122 டிப் 127 இதுதான் போட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா A1941 போட்டிருக்காங்க. மைனஸ் வோல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா C5198 போட்டிருக்காங்க. இந்த போர்டு வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சம் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சரி, அதனால் வந்து செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு இதோடைய ஆடியோ ரிசல்ட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இதோடைய ஐசி பின்னுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் போகுது, அதே மாதிரி டிரைவர் ஸ்டேஜுக்கு இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டர் பேஸுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த போர்டை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த போர்டுடைய அந்த வோல்டேஜ் மற்றும் அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோக்கு உண்டான கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.